மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தறிகிட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே. பிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வணக்கம். நேற்று வந்து நம்ம விஜயண்ணா இதுவரைக்கும் எந்த ஒரு தனிநபர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு பர்சன் நேற்று டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களே முன் வந்து ஒரு தனிநபர் மேலே கடுமையான தண்டனை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கே யாருன்னு தெரியுமே, கூட்டணி திமுக. அதான் கூட்டணி திமுகவோட அதே ஆதரவாளரான பொன்ராஜ் அவங்க வந்து பேசினாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு அம்மா இருக்கிறதையும் மறந்துட்டாங்க, தங்கச்சி இருக்கிறதையும் மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறதையும் மறந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டிவிகே கட்சி பொண்ணுங்க மேலே வந்து சாட்டினாங்க பாருங்கள். அது மிகவும் வந்து வன்மையாக கண்டித்தோம். அதுக்காக தான் வந்து நம்ம விஜயண்ணாவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ தடவை கூட்டணி திமுகலேருந்து அவங்க வந்து விஜயண்ணாவை வந்து கொலைகாரன் அப்படின்னு சொல்லி பேனர் ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேனர் ஒட்டினாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்து பொறுமையாக அமைதி காத்த விஜயண்ணா கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுறது வந்து ஒரு தீய சக்தி தான், அந்த கூட்டணி திமுக குரூப்பு தான், திமுக குரூப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வந்து அவங்க விட்டுட்டு இருந்த அண்ணா இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில் உள்ள ஒரு பெண்களுக்கு, நம்மளோட அம்மாவுக்கு, நம்மளோட சகோதரிகளுக்கு ஒருத்தவங்க இழிவாக பேசிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து கடுமையான தண்டனை எடுக்க சொல்லி வந்து பேசியிருந்தாங்க. இப்போது இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சிஎம் சார் கொடுத்துருக்க அந்த பெண் பாதுகாப்பு இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்னு சொன்னாங்களே, அதை இப்போ பார்ப்போம் என்ன இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்கன்ட்டு. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா பாலியல் வன்கொடுமைகளுக்கும் அதுவும் திமுக கட்சிக்காரவங்களே பண்ண விஷயத்த கூட எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.